இந்த சர்க்யூட் வந்து பிஎஃப்சி சர்க்யூட்டு. இன்வெர்ட்டர் ஏசிபிசி இல்லாத எல்லா போர்ட்லேயுமே இது பார்க்கலாம். ஒரு நண்பர் வந்து இதில் டவுட் கேட்டிருந்தார், பிஎஃப்சி செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கான விளக்கம் தான், ரெஃபரன்ஸுக்கு தான் இந்த சர்க்யூட் போட்டிருக்கேன். இன்னும் டீப்பாக எதுவுமே போடலை, ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா லைன் ஃபில்ட்ரு எல்லாமே தாண்டி ஃபில்டருக்கு எல்லாமே தாண்டி வந்து லைன் நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வருது. ரெக்டிஃபையர்லேருந்து ஒரு ரியாக்டர்லேருந்து ஒரு ஷார்ட் கீ டயோடு, ஷார்ட் கீலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் லோட் ஆகுது. கெப்பாசிட்டர் லோட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஐபிஎம் மாடியூலுக்கு போகுது. சரிங்களா? அது வந்து லோடுன்னு போட்டு இது பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டரு இது வந்து ஒரு ஐஜிபிடி சம் நம்பர், இது வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எப்போ பிஎஃப்சி ஆன் ஆகுனாக்கா, இங்கே வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆன உடனே கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே பிஎஃப்சி வந்து ஆன் ஆகிடும். எதுக்காக பிஎஃப்சி ஆன் ஆகுதுனாக்கா, கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆக சொல்ல ஒரு டிசி வந்து 280 வோல்ட், இதில் டிசி 280 வோல்ட்டில் வந்து நார்மலாக இருக்குனாக்கா கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆக சொல்ல இதில் வந்து 270. கம்ப்ரஸர் எப்பயுமே ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கிறதுனால 265 அப்படின்னு சொல்லிட்டு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆக சொல்ல நம்ம மேனுவலாக வந்து இந்த லைன் நியூட்ரல் வந்து வோல்டேஜ் அதிகமாக கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணால் டிசி சைடே வந்து என்ன பண்ணுனாக்கா வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் பண்ணிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து வோல்டேஜ் வந்து 265 வந்ததுக்கு அப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆக சொல்ல 265 வந்த உடனே இந்த எம்சியூ வந்து சென்ஸ் பண்ணும், இந்த கெப்பாசிட்டரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுற சர்க்யூட் தான் இது. ப்ளஸ்லேருந்து ஒரு எம்சியூக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க. சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே 265 வோல்டேஜ் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆனோடனே வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சென்ஸ் பண்ணோடனே இங்கேருந்து எம்சியூ என்ன பண்ணுனாக்கா 5 வோல்ட் பல்ஸ் 5 வோல்ட்டாக வந்து பிடபிள்யூஎம் பல்ஸ் வந்து இந்த டிரைவர் ஐசிக்கு அனுப்போம். ஐஜிபிடி கேட் டிரைவர் ஐசிக்கு அனுப்போம். இந்த ஐஜிபிடிக்கு ஆல்ரெடி 15 வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்தாச்சு. இங்கேருந்து ஒரு 5 வோல்ட்டு சிக்னல் வந்து இந்த ஐசிக்கு பிடபிள்யூஎம்மில் வரும். பிடபிள்யூஎம்மில் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டு இந்த ஐஜிபிடி வந்து ஸ்விட்ச் பண்ணோம். ஐஜிபிடிக்கு வந்து 15 வோல்ட் வரும். 15 வோல்ட்டுனாக்கா மில்லி வோல்ட்டும் மேக்ஸிமம் வந்து 15 வோல்ட். மில்லி வோல்ட் எப்போ வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 15 வோல்ட்டு, சரிங்களா? 265 வோல்ட் வருது. அதனால் என்ன பண்ணால் லோ வோல்டேஜ்னு சென்ஸ் பண்ணிடும். வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து 15 வோல்ட் வந்து ஐஜிபிடி ட்ரைவ் பண்ணும். ஐஜிபிடி ட்ரைவ் பண்ண சொல்ல நார்மலாக வந்து இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்கும். ஐஜிபிடி ட்ரைவ் பண்ண சொல்ல இங்கே நார்மலாக ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். நேனோ செகண்டில் வந்து ஸ்விட்சிங் பண்ணும், ப்ளஸ்ஸையும் மைனஸையும். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, சரிங்களா? மைனஸையும் ப்ளஸ்ஸையும் ஸ்விட்சிங் பண்ண சொல்ல இந்த சைடு ப்ளஸ் வந்துடும், இந்த சைடு மைனஸ் வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மாற்றி இந்த காயில் கொடுக்கறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுனாக்கா இது வழியாக கண்டக்ட் ஆகி ஷார்ட் கீ டயோடு மூலிமா வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து அடி எலக்ட்ரிக் சார்ஜாக வந்து வரும். இந்த இடத்துக்கு வோல்டேஜ் பூஸ்டிங் ஆகி வரும். இங்கே வோல்டேஜ் பூஸ்டிங் ஆன உடனே இந்த இடத்துல வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 265லேருந்து ஒரு 290 வோல்ட்டு வந்து கெப்பாசிட்டருக்கு ஸ்டேபிளாக கிடச்சோடனே லோடு வந்து 290 வோல்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக ஒர்க் ஆகும், இதுவாகாது. இது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப்சி ஆஃப் ஆக சொல்ல இந்த வோல்டேஜ் வந்து பிஎஃப்சி ஆஃபில் இருக்கும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது வோல்டேஜ் சடனாக ட்ராப் ஆகும். 265 வந்ததுனாக்கா கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஜர்க் ஆகி ஆஃப் ஆகிடும் கம்ப்ரஸர். அதுக்கு தான் லோடு எடுக்கும் பொழுது கரெக்டாக கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது பிஎஃப்சி கரெக்டாக ஆன் ஆகும். அது வந்து கம்மியான வோல்டேஜில் வந்தாலும் சரி, அதிகமாக வோல்டேஜ் வந்தாலும் சரி, கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆனாக்கா பிஎஃப்சி வந்து கண்டிப்பாக ஆன் ஆகணும். இப்படி ஆன் ஆகினா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண வோல்டேஜ். இப்போ வந்து எனக்கு வந்து வர வோல்டேஜை வந்து பீக் வோல்டேஜ் வந்து ஒரு 310 வோல்ட் வருது.
310 வோல்டேஜ் எனக்கு கரெக்டாக வருது. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது எனக்கு வந்து ஒரு 280 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆக சொல்ல ட்ராப் ஆகி 310லேருந்து 280 வோல்ட் வருதுனாக்கா இந்த இடத்துலேருந்து பல்ஸ் வரும். பல்ஸ் வந்து மில்லி வோல்ட் பல்ஸாக வரும். மில்லி வோல்ட்னாக்கா ஒரு 700 மில்லி வோல்ட்டு, 850 மில்லி வோல்ட்டு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து இந்த ஐஜிபிடியை வந்து சுவிட்ச் பண்ண சொல்ல ஒரு 5 வோல்ட்டு இல்லைன்னா +2 வோல்ட்டு இது வந்து கூடும். கம்ப்ரஸர் கரெக்டாக லோடு ஹெவி ஸ்பீடு எடுக்கும் பொழுது இந்த வோல்டேஜ் வந்து இன்னும் ட்ராப் ஆகும். இப்போ ட்ராப் ஆகும்பொழுது இங்கேருந்து 15 வோல்ட்டு மில்லி வோல்ட்டுலேருந்து எத்தனை வோல்ட்டு தரணுமோ இந்த கேட்டுக்கு 15 வோல்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் 15 வோல்ட்டு தான் வரும். ஒரு 4 வோல்ட்டோ இல்லை 10 வோல்ட்டோ இல்லை 15 வோல்ட்டோ இதை கொடுக்கும் பொழுது இது அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இதோட ஸ்விட்சிங் ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே வோல்டேஜ் வந்து இன்னும் பூஸ்ட்டு அதிகமாகும். சரி, இங்கே பூஸ்டிங் வந்து ஓவராக ஆகுது, இப்போ 290 தான் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 320 ஆகுதுனாக்கா ஆகாது. ஏன்னாக்கா இங்கே தான் வந்து சென்சிங் சர்க்யூட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் லைன்லேருந்து எம்சியூக்கு வந்து சென்சிங் சர்க்யூட் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஸ்விட்ச் பண்ணும்போது இங்கே ஓவர் வோல்டேஜ் வந்ததுனாக்கா எம்சியூக்கு ஒரு வோல்டேஜ் போகும். அந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கினே இந்த ஐஜிபிடியை ஸ்விட்சிங் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடும். கம்மி பண்ணால் பிடபிள்யூஎம் பல்ஸை வந்து கம்மி பண்ணி அனுப்போம். இது வழியாக கம்மி பண்ணி அனுப்பிச்சதுனாக்கா இங்கேருந்து மில்லி வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வந்து இந்த இது வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது பிஎஃப்சியும் சேர்ந்து வந்து ஆன் ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து கரெக்டான வோல்டேஜ் எனக்கு இருக்குது. ஒரு 300 வோல்டேஜ் இருக்குது. ட்ராப் ஆக சொல்ல ஒரு 10 வோல்டேஜ் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆக சொல்ல ட்ராப் ஆகுதுனாக்கா இங்கேருந்து பல்ஸ் வந்து ஒரு 700 மில்லி வோல்ட் பல்ஸ் வந்து போயிட்டு அந்த 5 வோல்ட்டு மட்டும் கூட சேர்த்து ப்ளஸ் பண்ணிவிடும். 10 வோல்ட் மட்டும் ப்ளஸ் பண்ணிவிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து வோல்டேஜ் வந்து இது வந்து பிடபிள்யூஎம் பல்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி லோ வோல்டேஜ் வந்தாலும் பிடபிள்யூஎம் பல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஹை வோல்டேஜ் வந்தாலும் இது வந்து ஸ்விட்சிங் வந்து கம்மி பண்ணும். ஹை வோல்டேஜ் வந்ததுனாக்கா எப்படின்னு கண்டுபிடிக்கனாக்கா இந்த இடத்துல வந்து சென்சிங் போட்டிருக்காங்க. லோ வோல்டேஜ் இந்த இங்கே லோடு எடுக்க சொல்ல இந்த கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். வோல்டேஜ் ட்ராப்பை வந்து இங்கே மெஷர் பண்ணி இந்த இடத்துல வந்து போதுமான வோல்டேஜ் வந்து வந்துடுச்சு, ஆல்ரெடி இருக்குது, 300 வோல்டேஜ் போதுமான வோல்டேஜ் இருக்குது, நம்ம வந்து ஐஜிபிடி வந்து லோவாக ஸ்விட்சிங் பண்ணலாம். லோவாக ஸ்விட்சிங் பண்ணாக்கா எனக்கு ஒரு 5%, 10% மட்டும் வோல்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வழியாக எம்சியூ வந்து சென்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து ஆப்ரேட் பண்ணும் ஐஜிபிடியை. இந்த இடத்துல வர வோல்டேஜ் லோடு ஸ்டார்ட் ஆனோடனே கெப்பாசிட்டர் வோல்டேஜ் சடனாக குறைய சொல்ல என்ன பண்ணுனாக்கா இது வழியாக ஒரு வோல்டேஜ் மறுபடியும் என்ன பண்ணுன்னா எம்சியூக்கு போகும். எம்சியூவில் இருந்து என்ன பண்ணுனாக்கா கம்ப்ரஸரு ஸ்டார்ட் ஆகணுன்னே லோடு குறைஞ்சிடுச்சு, அந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் பத்தலை, கம்ப்ரஸர் வோல்டேஜ் பத்தலை அப்படின்னு சென்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுனாக்கா இந்த வோல்டேஜை இப்போ வருதுனாக்கா இந்த வோல்டேஜ் இப்போ 290 இருக்குனாக்கா 270 வந்த உடனேயே சடனாக எனக்கு வந்து 290 வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுனாக்கா இங்கேருந்து பல்ஸ் வந்து சடனாக அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 வோல்ட்டோ 15 வோல்ட்லேயோ வந்து மறுபடியும் இதை வந்து ட்ரைவ் பண்ணும். இதை ட்ரைவ் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து 290 வோல்ட்டு வந்துடும். இந்த 290 வோல்ட்டு தான், அதுக்கு மேலேயும் போகாது, அது கீழேயும் வராது. இது எல்லாமே இந்த எம்சியூ உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க.